சிவன் எப்போது கோபப்பட்டு உலகை அழிப்பார்? ஒரு நாள் வரும், சிவபெருமான் கோபத்தில் நெற்றிக் கண்ணை திறப்பார். அந்த ஒரு கணமே போதும், பிரபஞ்சம் முழுக்க தீயாகி சாம்பலாகும். அதுதான் மகா பிரளயம். ஆனால் இது அழிவு மட்டும் இல்லை, இது மறுபிறப்பின் தொடக்கம். பிரளயம் என்றால் முழுமையான கரைதல். பழையது அழியும் போதுதான் புதிய உலகம் பிறக்கும். சிவபெருமானிடம் 5 பெரும் பணிகள் உண்டு. 1 படைத்தல், 2 காத்தல், 3 அழித்தல், 4 மறைத்தல், 5 அருளல். அழித்தல் என்பது ருத்ரனின் வேலை. ஒவ்வொரு கல்பத்தின் முடிவிலும் 4 பில்லியன் 320 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் தாண்டவமாடி எல்லாவற்றையும் சாம்பலாக்குவார். ஆனால் பயப்படாதீர்கள், அந்த சாம்பலில் இருந்துதான் அடுத்த தங்க யுகம் பிறக்கும். சிவனின் ஆட்டம் முடிந்தவுடன் மீண்டும் பிரம்மா படைப்பார், விஷ்ணு காப்பார். இது முடிவல்ல, இது சிவனின் அன்பான மீளாக்கம். பிரளயம் என்பது அழிவு பிளஸ் புத்தாக்கம். நீங்களும் ஒரு சிறிய பிரளயத்தை உள்ளுக்குள் செய்யுங்கள். பழைய எண்ணங்களை எரியுங்கள். புதிய நீங்கள் பிறப்பீர்கள். ஓம் நம சிவாய. பகிருங்கள் மற்றும் பின்தொடருங்கள்.